10 ஏக்கர் நிலத்தை இழந்த விவசாயியின் கண்ணீர் குரல், அத்துமீறி நிலம் பறிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. கர்நாடகவில் உள்ள பெங்களூருவில் தன்னுடைய பரம்பரை நிலம் அநியாயமாக பறிக்கப்பட்டதாக கூறி விவசாயி ஒருவர் நடுரோட்டில் கதறி அழுது நீதி கேட்கும் பரபரப்புச் சம்பவம் தற்பொழுது அரங்கேறியுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த விவசாயி தனது தார்மீக ஆக்ரோஷத்தையும் வேதனையையும் தாங்க முடியாமல் அதிகாரிகளிடமும் பொதுமக்களிடமும் நியாயம் கேட்டு போராடி வருகிறார். சம்பவ இடத்தில் இருந்து நமக்கு கிடைத்த ஆடியோ பதிவின்படி அவர் தனது நிலத்தை மீட்டெடுக்க கோரி எழுப்பிய ஆதங்க குரல் இதோ. என் நிலத்தை திருப்பிக் கொடுடா, என் நிலத்தை திருப்பிக் கொடுடா, என் அப்பன் சம்பாதிச்ச நிலம்டா, என் அப்பன் சம்பாதிச்ச நிலம், என் நிலத்தை ஏண்டா புடுங்குனீங்க? 1 ஏக்கர் இல்ல, 2 ஏக்கர் இல்ல, 10 ஏக்கர் நிலம் போயிருச்சு. தயவு செஞ்சு அங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க என்று அந்த விவசாயி கண்ணீர் மல்க கதறியுள்ளார். விவசாயியின் இந்த ஆக்ரோஷமான மற்றும் உருக்கமான பேச்சு சுற்றியிருந்த பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது தந்தை பாடுபட்டுச் சேர்த்த 10 ஏக்கர் நிலம் முறைகேடான வழிகளில் தட்டிப் பறிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சமூக ஆர்வலர்களும் அதிகாரிகளும் விசாரணையில் இறங்கியுள்ளனர். ஏழை விவசாயியின் நிலத்தை அபகரித்தது யார்? இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் அல்லது அதிகார பலம் என்ன என்பது குறித்து முழு விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். இதுபோன்ற உடனுக்குடனான பரபரப்பான செய்திகள், சினிமா அப்டேட்டுகள் மற்றும் சீரியஸ் அரசியல் அலசல்களை தெரிந்து கொள்ள ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.